வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேசலான்னு தான் பார்க்குறேன். என்னத்தை பேசுகிறது? ஃப்ளாட்டே முடியுது, சைட்டில் ஃப்ளாட்டே இல்லை. ஃபேஸ் 1 ஒரு 40 ஃப்ளாட்டு முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 2வும் முடிஞ்சிச்சு. ஃபேஸில் வந்து ஒரு 10 ஃப்ளாட் தான் இருக்குது. 10 கோடியில் 9 ஃப்ளாட் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பேசி என்ன பண்ணுறது? ஃப்ளாட்டே முடிஞ்சிச்சு. வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, சார் என்ன சார் நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு. நான் முன்னாடி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாருமே வந்து பார்க்கலாம் தள்ளி போடுறாங்க. தள்ளி போட்டால் என்ன ஆகுது? இப்போது லாஸ்ட்டில் ஃப்ளாட் இல்லை அப்படின்னு எம்எல்ஏ கோச்சிக்கிறாங்க. இப்படி தான் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்மளால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணின்னு தான் இருக்கிறோம். பரவாயில்ல, யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிதோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி 2200 வாங்கினாங்க. அதே இடம் தான் இந்த பக்கத்தில் வீட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் இப்போ 2026 3000 வாங்க போகிறாங்க. வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஃப்ளாட்டு வந்து சுற்றி வீடுங்களாக இருக்குது. ஃப்ளாட்டு காலி இடம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படியே 1-2 மிஞ்சி பக்கத்தில் போட்டால் கூட ஒரு 4000 ரேட்டுக்கு வரும். 2200 வாங்க முடியாத விட்டவங்க 3000 வாங்கிடுங்க. 3000 வாங்க முடியலன்னா 4000 வாங்குங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அது 5000 கூட ஆகலாம். மாதவரத்தில் கூட இடம் ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் ரேட்டு கூட தான். ஆனால் அருமந்தியில் கிடைக்கல. ஏன்னா அட்மாஸ்பியர் அப்படி அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். வாசல்லையே பஸ்ஸு நிற்கிது. பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது. பைபாஸுக்கு அடுத்தது இந்த பில்டிங் பார்த்தீங்களா, அதான் ஸ்கூல், குளோபல் ஸ்கூல் சொல்லிவிட்டு கிரீன்ஃபீல்டு சொல்லுவாங்களா அந்த ஸ்கூலு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அருமந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 600 மீட்டர், 1/2 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன். 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. எல்லாமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஸ்கூலு, அப்புறம் வந்து மளிகை கடை, பதார்த்த கடை, வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்கிது. சரிங்களா? இந்தமாரி அட்மாஸ்பியரில் மக்கள் எல்லோரும் விரும்புகிறாங்க, வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் விஷயம். நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுங்களா? அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு வரும்போது அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னா நாமளும் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். இல்லை பார்த்துக்கலான்னா அதை உங்களை பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதிர்ஷ்டம் வந்து தணிக்கை மூலிமா என்ன மாதிரி யாரோ நண்பர் மூலிமா வந்து கதவு தட்டும்போது, சரிப்பா நான் வரேன்பா, நான் வந்து இடம் வாங்கிக்கிறேன், வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அதிர்ஷ்டத்தை கூட சேர்ந்து அதிர்ஷ்டசாலி.